அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்கள், சகோதரர்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம் தாயகத்து உறவுகள் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைக்கட்டும். இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ. இது எதற்கென்று சொன்னால், உங்களோடு கொஞ்சம் மனம் விட்டு பேசணும்னு தான் இப்படி ஒரு வீடியோவை சில நாட்களாகவே கட்டாயம் செய்யணும்னு சொல்லி தலையில் ஓடிக்கொண்டே இருந்தது. இன்று தான் அதுக்கான நேரம் வந்தது. எனவே இந்த டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். இதுவரை என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடலான்னு சொன்னால் கண்டிப்பாக ஒன்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போது நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைய வீடியோவின் தலைப்பு என்னென்னு சொன்னால், சின்ன வயசில் திருமணம் முடிக்கிற இளைஞர்கள். பொதுவாக நான் ஆண்களை பற்றிய விஷயங்களை தான் கதைக்கிறேன். தாராளமாக பெண்களுடைய விஷயத்திலும் சகோதரிமார்களும் இந்த கலந்துரையாடலில் உங்களுடைய அனுபவங்களை சமூகத்துக்கு பகிர்ந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை. சிறு வயதில் திருமணம் முடிக்கும் இளைஞர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இது நற்பலன்களை கொண்டு வந்து சேர்த்ததா, அல்லது அது அவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பங்களையும் வழங்கியதா? இந்த தலைப்பில் சற்று விஷயங்களை ஆராயலாம். நானும் ஒரு சிறு வயதில் திருமணம் முடித்த ஒருவன் தான். 21 வயதில் நான் திருமணம் முடித்தேன். என்னுடைய மனைவிக்கு வயது வெறும் 17. ஜெர்மனியிலிருந்து வந்து அவர்கள் மணமகனை தேடிக்கொண்டிருக்கும் போது, எங்களுடைய தூரத்து சொந்தம் என்ற அடிப்படையில் உம்மம்மாவுடைய ஊர் பொல்காவெல். அப்போது நான் சைப்ரஸுக்கு போய், நான் 18 வயதிலேயே அட்வான்ஸ் லெவல் எடுத்ததோடு சைப்ரஸ் போய் 1.5 வருடம் இருந்து, அதுக்கு பிறகு வந்து ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 1 வருடம் காலம் இருந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த முதலாக என்னை திருமணம் பேசி வந்தது. ஒரு 2 மனதோடு தான் போய் பார்த்தேன். பார்த்ததும் எனக்கும் பிடித்தது, அவர்களுக்கும் பிடித்தது. திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. 2 வருடம் கழித்து தான் திருமணம் என்று பேசப்பட்டது. என்றாலும் 2 தரப்பிலும் எங்களுடைய உம்மம்மா அப்பாவுடைய ஹயாத்து மௌத்து, அவர்களுடைய அப்பா உம்மாவுடைய ஹயாத்து மௌத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக நிக்காக செய்வதற்காக தீர்மானம் எடுத்து எங்களுடைய நிக்காஹ் நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மிக ஆடம்பரம் இல்லாத ஒரு சிம்பிளான திருமணமாக என்னுடைய திருமணம் நடந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனார் இல்லை என்று நினைக்கும் போது நான் மாலை மாலையாக மணமகனாக கண்ணீர் வடித்து துவா கேட்டுக்கொண்டே தான் நிக்காகில் கலந்து கொண்டேன். எங்களுடைய அந்த வீடியோக்களை அடிக்கடி போட்டு பார்ப்பது வழக்கம். இந்த பயணத்தில் சிறு வயதிலேயே திருமணம் முடித்து இன்று 24 வருடங்கள் கழிந்து விட்டது. அதுக்கு பிறகு நானும் ஜெர்மனிக்கு போய் அங்கு 10 வருடம் உழைத்து யூகேக்கு வந்து, யூகேல இப்போது 14 வருடங்கள். யூகேக்கு வரும்போது 3 பிள்ளைகள், இப்போது இங்கே 5 பிள்ளைகளாக 2 யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய பிள்ளைகளோடு அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வயது 45, என்னுடைய மகனுக்கு இப்போது 21 ஆகிவிட்டது. இவ்வாறான நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த கடந்த காலத்தை சிந்தித்து பார்ப்பதில் தற்போது நான் உணர்கிறேன், நான் சிறு வயதில் திருமணம் முடித்தது என்னுடைய வாழ்க்கையில் மிக நலன்களையும் பயன்களையும் அது எனக்கு தந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த 45 வயசுல இந்த 25 வருஷமாக திருமண இல்லற வாழ்க்கையில் நான் கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தகப்பனாக, ஒரு திருமணம் முடித்த ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மெச்சூரிட்டி அடைந்த இளைஞனாக நான் திடகாத்திரமாக இன்னும் வாழும் போதே எனக்கு இந்த 25 வருஷத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதே, இது நிச்சயமாக பெருமதி வாய்ந்தது. அதனுடைய பலன்கள், நலன்களை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. சிலர் நினைப்பீர்கள், இள வயதிலேயே திருமணம் முடித்தால் வாலிபத்தில் எங்களால் ஜொலி பண்ண முடியாமல் போகும், எங்களால் அது செய்ய இயலாமல் போகும், இது செய்ய இயலாமல் போகும், இப்படி என்று திருமணத்தை தள்ளி போடுபவர்கள் ஏராளம். இப்படி திருமணத்தை தள்ளி போடுவதனால் எத்தனை ஜோடிகளுக்கு சரியான ஜோடி பொருத்தம் இல்லாமல் திருமணம் நடக்கிறது. சில பெண்களுக்கு அந்த இளமை பருவத்தில் திருமணத்தை சரியான வயதில் முடித்து கொடுக்காமல் போய்விட்டால், பிறகு மணமகனை தேடி 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 பிறகு அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லாத, பொருத்தமில்லாத ஒரு மணமகனை முடிக்கும் நிலைமைக்கு அவள் தள்ளப்படுகிறாள். அவருடைய குடும்பம் வற்புறுத்தப்படுகிறது. இப்படியாக எத்தனையோ பேர் காலம் தாமதித்து 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 திருமணம் முடிக்கும் ஆசையே போய்விட்டது அவர்களுக்கு. எங்களுடைய ஊர்களிலும் ஒரு சில இன்னும் கண்ணி கழியாமல் வாழக்கூடிய பெண்மணிகள் கேட்பதற்கு மிகவும் கவலையான விஷயம். அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நல்ல ஒரு கணவன் கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை நல்ல முறையில் அமைய துவா செய்யுங்கள். இப்படியான பெண்மணிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் இலங்கையில். 30-40 வயதாகியும் இன்னும் திருமணம் முடிக்காமல், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல், பிள்ளைகள் பெக்காமல், உமா வாப்பாவோட ஏதோ நானா தம்பிமார் உழைச்சி தாரதை திண்டு குடிச்சிட்டு வாழக்கூடிய சகோதரிமார்களும் எங்களுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போது இந்த வீடியோ மூலமாக நான் எதிர்பார்ப்பது, நீங்களும் சிறு வயதில் திருமணம் முடித்திருப்பவரா? அப்படியானால் உங்களுக்கு
அதனால் நீங்கள் அடைந்த நன்மைகள் என்ன, பயன்கள் என்ன? அதே நேரத்தில் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த யங் ஏஜில் திருமணத்தை முடிப்பவராக இருந்து அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்தவராக இருந்தால், அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் பல கஷ்டங்களை நீங்கள் தாண்டி இருந்தால், சவாலான வாழ்க்கையை எதிர்வு கொண்டிருந்தால், அந்த நெகட்டிவிட்டியில் உங்களுக்கு பல வருடங்கள் கழிந்த பின்பு அது உங்களுக்கு அதை பாசிட்டிவிட்டியாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் பல எக்ஸ்பீரியன்ஸுகள், உங்களுடைய பிஸ்னஸில் பல முன்னேற்றங்கள். ஏனென்றால் இளமை காலங்களில் திருமணம் முடிக்கும் போது அந்த வாலிபனிடத்தில், அந்த பெண்மணியிடத்தில் ஒரு பொறுப்பு வருகிறது. அவர்கள் மெச்சூரிட்டி அடைகிறார்கள், குடும்பத்தை பார்க்கிறார்கள். ஆஃப்கோர்ஸ் கணவன் மனைவி இளமை காலத்தில் உடனடியாக பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லையே. திருமணம் முடித்து சில வருடங்களுக்கு அவர்கள் உல்லாசமாக சுதந்திர பறவைகள் போல இருவருக்கும் சேர்ந்து திரியலாமே, சுற்றி பார்க்கலாமே. ஆனால் சரியான கல்வி தகைமைகள், பொருளாதார அபிவிருத்திகள் இல்லாமல் ஏழ்மையோடு திருமணம் முடித்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்களும் இருப்பீர்கள். இந்த கதைகள் எல்லாம் கேட்க நான் கொஞ்சம் ஆவலாக தான் இருக்கிறேன். எனவே கமெண்ட்டில் உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய ஒரு சகோதரமாக நினைத்து நானும் உங்களுடைய காமெண்ட்களை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் திருமணத்தை பற்றி அல் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருமணத்துக்கான சரியான வயதை எங்குமே அல் குர்ஆனில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக எந்த சந்தர்ப்பத்தில் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்பதை பல கோணங்களில் அல் குர்ஆனில் வலியுறுத்தி இருக்கிறது. சூரா அந்நூரில் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா, உங்களில் திருமணம் ஆகாதவர்களையும் உங்களின் அடிமைகளில் ஆண்களிலும் பெண்களிலும் நல்லவர்களை திருமணம் செய்து வையுங்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தன் ஃபதுல் எனும் அருள் பலம் மூலமாக அவர்களை வளமாக்குவான் என்ற உத்தரவாதத்தை அங்கே திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அப்போது நாங்கள் இதனூடாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது, திருமணத்துக்கு பொருளாதாரம் ஒரு தடை அல்ல. கல்வியோ தகமையோ பொருளாதாரமோ எந்த தடையும் திருமணத்துக்கு விதிக்கவில்லை. மாறாக ஆணிலும் பெண்ணிலும் நல்லவர்கள் கிடைத்துவிட்டால், சரியான ஜோடி பொருத்தம் அமைந்துவிட்டால் திருமணம் செய்து கொள்வதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. அதற்கு வல்ல இறைவன் அவர்களை வளமாக்குகின்றான் என்ற உத்தரவாதத்தையும் தந்து ஊக்குவிக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் பரந்த அருளாளனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவான் என்று அந்த வசனத்தை முடிக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களினூடாகவும் திருமணத்தை பற்றி பல விஷயங்களை எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பான முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் எண் 5066 என்ற ஹதீஸ். இது இளைஞர்களே என்று தொடங்குகிறது. இளைஞர்களுக்கு தான் இந்த கட்டளையை விடுக்கிறது. இளைஞர்களே, உங்களில் திருமணம் செய்ய வல்லவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும், அது பார்வையை தாழ்த்தவும் கற்பை காக்கவும் உதவுகிறது என்று சொல்லுகிறது. அதாவது என்ன ஒரு அழகான கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்தை இளைஞர்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுடைய இளமை காலம் முடிவதற்கு முன்பு திருமணத்தை முடித்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கே எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தவறான வழியில் இளைஞர்களை திசை திருப்ப காரணமாக இருக்கக்கூடிய இளம் வயது அந்நிய பெண்களை பார்க்கும் பார்வையை தாழ்த்தவும் அவர்களுடைய கற்புகளை காக்கவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இந்த விஷயம் உதவுகிறது என்று இந்த ஹதீஸினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே இஸ்லாமும் கூட இளைஞர் பருவத்தில் தான் திருமணம் செய்வதை ஆதரித்து ஊக்குவிக்கிறது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. சிறு வயதிலேயே பல இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பின்பு திருமண இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போய் தாண்டோடித்தனமாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே வெளிநாடுகளுக்கு போய் அங்கே அந்நிய பெண்களோடு தகாத பழக்கங்களை வைத்துக்கொண்டு அதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு 35-40 வயசு வரை அங்கேயே அந்த மோகத்தில் கண்டவளோடு சுற்றி கொண்டு அப்படி வாழ்க்கையை வீணடித்து பணம் காசும் சம்பாதிக்காமல் வெற்று கையோடு நாட்டுக்கு வந்து 40 வயசுக்கு பிறகு ஒரு 30களில் இருக்கும் ஒரு பெண்ணை முடித்து அல்லது ஒரு விடுபட்ட பெண்ணை முடித்து இப்படி வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்களும் தூரதிர்ஷ்ட விதமாக இருப்பார்கள். அப்போது பாருங்கள், அந்த இளமை காலத்தில் சரியான வயதில் திருமணத்தை முடிப்பது என்பது எவ்வளவு ஒரு நன்மையை பயப்பிக்கின்றது என்பதை தான்
நான் உணர்த்த முனைகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் அது ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக இருந்தது. பல தடைக்கற்களை தாண்டி தான் நான் வர வேண்டும். அந்த 20களில் திருமணத்தை முடித்து யாருடையும் ஒரு ஊக்குவிப்பில்லாமல் சொந்த காலில் நின்று கஷ்டப்பட்டு கடின உழைப்போடு நீங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதுதான் உங்களுக்கு கௌரவம். அதே நேரத்தில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் உங்களோடு பக்கபலமாக இருந்தால் அந்த கஷ்டங்களை நீங்கள் சந்தோஷமாக தாங்குவீர்கள். காலப்போக்கில் அந்த குடும்பத்தோடு எல்லோரோடும் நல்ல முறையில் நடந்து நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வந்து குடும்பத்தில் பலருக்கும் உதவி செய்து, ஊரில் பலருக்கும் உதவி செய்து, உங்களால் முடிந்ததை சமூகத்துக்கும் செய்யும் போது அந்த நேரம், அந்த கடந்த 20 வருடம் 25 வருடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் நீங்கள் திடகாத்திரமாக இருக்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒன்றை உங்களை வைத்து இறைவன் சாதித்திருக்கிறான் என்பதை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இளைஞர்களே, பொறுப்புள்ள இளைஞர்களாக மாற வேண்டுமா, சரியான வயதில் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை என்னை போன்று 21 வயதிலே முடியுங்கள் என்று. குறைந்தபட்சம் ஒரு 23 ஒரு 28க்குள் திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக இந்த வீடியோவினூடாக நான் பதிவேற்றம் பண்ண விரும்புகிறேன். எனவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய கருத்துக்களை, கமெண்ட்களை, உங்களுடைய ஸ்டோரிஸை நானும் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். பகிர்ந்து கொள்ளுங்கள் தாராளமாக நண்பர்களே. இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன், ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரிலிருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.